தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நம் நிலம் நம் வீடு யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் இந்த சிறுவலூர் இருக்குதுங்களேங்க, அந்த சிறுவலூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சைட்டுங்க. அதாவது தார் ரோடு முகப்பு பஸ் ரோடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஸ் ரோடு முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 அடி அகலம் கொண்ட 45 தார் ரோடு பேஸு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மண் தடம் 30 அடி மண் தடம் வந்து அந்த பக்கம் ஒரு 40 அடி. இந்த மாதிரி 40க்கு 45 கொண்ட ஒரு கார்னர் சைட்டுங்க. அதாவது தெற்கு மேற்கு கார்னர் சைட்டு. இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஒரு 4 செண்டு வீட்டு மனை பார்க்க வந்துருக்குறேங்க, பார்த்துட்ருக்குறேங்க. இதுதான் நல்லா ஒரு பொட்டியாட்டம் வந்துடுங்க. ஒரு 4 செண்டு ரோடு முகப்புலேயே இருக்குது. ஒரு கடை கண்ணி கட்டுற மாதிரி கூட இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கிறாங்க. அக்கம் பக்கம் எல்லாமே வீடு இருக்குது, குடியிருப்பு. ஒரு சில வீடு தான் இருக்குது, அதிகபட்சமாக இல்லை. இடம் வந்து நல்லா ரோடு மட்டத்துக்கு மேலே நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. எந்த ஒரு கிராஸோ பெண்டோ இல்லாமல் ஒரு சதுரமான முறையில் இருக்குதுங்க. அதாவது சதுரம்னு சொல்ல முடியாது, செவ்வாய் அந்த 45க்கு 40ங்கும் போது நம்மளுக்கு செவ்வாய் தான் வருது. இந்த கல்லிலிருந்து அப்படியே தார் ரோட்டுக்கு ஒரே நேர் தாங்க பாருங்கள். இதிலிருந்து அப்படியே ஒரே நேர், எந்த கிராஸும் பெண்டு எதுவும் இல்லை. அதே மாதிரி இங்கேருந்து அந்த மண் தளத்துக்கு ஒரே நேர் தான். இது 30 அடி தளங்க, உள்ள சைடுக்குள்ளே வரதானம். இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு 4 சென்ட் இடங்க. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க மொத்தமாக 4 சென்ட் சேர்ந்து 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதாவது ஒரு சென்ட் வந்து 2.5 லட்ச ரூபா வீதம், 4 சென்ட் 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நல்லா வந்து தெற்கு வடக்கு கார்னராக அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு வீடு கட்டலாம் அல்லது ஒரு கடகண்ணியும் கட்டி விடலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சைட்டுங்க. இந்த சைடு பிடிச்சிருந்தா தயங்காமல் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 95 85 37 67 67. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவேன், தலைப்புலையும் கொடுத்துருவேன். இதெல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது நிறை குறைகள் தான் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.